அண்ட் த கேடுகெட்ட மீடியா லிஸ்ட்டு. ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் தான் பாலிமர் இவங்க எல்லாருமே டாப்பில் இருக்காங்க. ஸோ விஜயும் கூட அந்த கேடுகெட்ட லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். விஜய் டிவி ஒரு கேடுகெட்ட டிவி. கோபிநாத் என்ன பெரிய ஜட்ஜா, இதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு விஜய் டிவியும் கோபிநாத்தையும் இந்த சீரியல் நடிகை வந்துட்டு பயங்கர கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சீரியல் நடிகை இந்த நீயா நானா ஷோ சம்மந்தமான ஜஸ்ட் 4 ப்ரமோவை பார்த்துட்டு தான் இவ்வளோ வாய் விட்டுருக்கு. முழுசாக இந்த ஷோவை பார்த்துருந்தா கண்டிப்பாக இப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நான் 4 ப்ரமோவை பார்த்தேன், அதை பார்த்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னதோ பெரிய அறிவாளி மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு குழந்தைய நாய் கடிச்சதை எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்துட்டு அப்ரிஷியேஷன் பண்ணவே இல்லை, அதை சரின்னு சொல்லன்ட்டு. அதைத்தான் சொல்கிறோம், முதல்ல ஷோவை போய் பாரு, அங்கே தெளிவாக பேசியிருப்பாங்க. நீங்கள் ஒரு டாக் வந்துட்டு குழந்தைய கடிச்சிது சரின்னு சொல்லிட்டு டாக் லவர்ஸும் திருநாயை சேவ் பண்ணுறவங்கன்னு சொன்னாங்கன்ட்டு யாருமே சொல்லவே இல்லை. பதிலுக்கு திருநாய்களை வந்துட்டு அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பக்கம் போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனால கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ப்ராசஸை லேட் ஆக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை கூட புரிஞ்சிக்க மாட்டேன். வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திருநாய்களுக்கு வேக்சினேஷன் மட்டும் போட்டால் போதுமா? வேக்சினேஷன் மட்டும் போட்டால் அந்த நாய் வந்துட்டு கடிக்காதா? எத்தனையோ வீட்டு ஓனர்களையே, அதாவது ரொம்ப வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த டாகையே வந்துட்டு வீட்டு ஓனர்களை கடித்த சம்பவம்லாம் இருக்குமா, இன்றைக்கும் நடந்திருக்குமா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் ஒருத்தர் வந்துட்டு டாக் கடிச்சிருக்கு, அம்பத்தூரில் ஒருத்தர் டாக் கடிச்சு செத்து போயிருக்காரு. இப்படிலாம் நிறைய இருக்குது. அது வெறும் வேக்சினேஷனால் மட்டும் கிடையாது. டாக் வந்துட்டு கடிச்சதுன்னா அந்த சதையெல்லாம் பிடிச்சி வலிச்சிடும். ஒரே ஒரு முறை இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே வந்துட்டு டாகை வச்சு கடிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வேக்சினேஷன் போட்டு பாதுகாப்பாக இருக்க ஒரு டாகை வச்சு நல்லா கடிக்க விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பேசுகிறவங்கள தெருவில் நடக்க விட்டு ஒரு 6 நாய்க்கு இருக்கும்பொழுது அந்த தெருவில் நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். அந்த டாக் என்ன பண்ணாலும் திருப்பி எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளாம் டாகை சேவ் பண்ணுறோம், அதான் அந்த நாய்க்கு வேக்சினேஷன் போட்டாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. இப்போ இவங்க பேசின விஷயத்துக்கு வரலாமா? கார்ப்பரேஷன் கிட்ட வந்துட்டு சொல்லணும், நீங்கள் கார்ப்பரேஷன் கிட்ட வேக்சினேஷன் போட சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தாம்மா நாங்களும் சொல்கிறோம். கார்ப்பரேஷனில் வேக்சினேஷன் போட்டால் மட்டும் போதுமா? அந்த திருநாய்களை அப்புறப்படுத்தணும். ஒரு குழந்தை வந்துட்டு அந்த சைடு போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே 7-8 நாய்ங்க ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைய கடிக்கும்பொழுது அது வேக்சினேஷன் போட்டு டாகாகவே இருந்துட்டு போட்டோமே. ஸோ அந்த நாயை கடிக்க வரும்போது மற்றவங்களாம் பார்த்துட்டு வாய் மேலே கை வச்சுட்டு சும்மா நிற்கணும், சரி கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது திருநாய்களை வந்துட்டு அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது இதைத்தானே வருது. நீங்கள் நாய்ங்க வந்துட்டு குழந்தைய கடிக்கிறது சரின்னு சொல்லலை, ஆனால் நாய்ங்களை வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? திருநாய் இருக்கிறதுனால தானே அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்றத ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னே தெரில. இவங்க என்னதோ பெரிய அறிவாளி மாதிரி உட்காந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஷோ முழுசாக பார்க்கவே இல்லை. அக்கார்டிங் டு கார்ப்பரேஷன் லா படியே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, 207 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுலேயே வந்துட்டு திருநாய்கள் அதிகமாச்சுன்னா அதை அப்ரூவ் பண்டிகைகள் அதிகமாச்சுன்னா அப்ரூவ் ஷோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் இந்த மாதிரி அறவேற்காடுங்க ஷோவை சுத்தமாக பார்க்காம வெறும் ப்ரொமோவை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு கண்ட மேனிக்கு ஓ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரியல் நடிகையும் நிறைய பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நிறைய ஒத்துக்குறோங்க, திருநாய்களை வந்துட்டு முழுசாக எடுத்துகிட்டு போய் நாங்கள் யாருமே கொலைலாம் சொல்லலை. அதுக்குன்ட்டு தனிப்பட்ட ஒரு பிளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. அப்புறப்படுத்தணும்னு லாவே இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இல்லை இந்த மாதிரி வந்துட்டு திருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் ஏன் அதில் அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க ஏரியாவில் இருக்க நாய்கள்லாம் அவங்களுக்கு தான்ட்டு ஒரு சின்னதாக இடம் வாங்கி ஒரு காம்பவுண்டில் அந்த திருநாய்கள்லாம் வச்சு வளர்க்கட்டுமே, என்ன இப்போ ப்ராப்ளம்? 2 மணிக்கு 1 மணிக்கு யாருக்காவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும். இப்போ வலிக்குதுங்க, பயங்கரமாக வயிறு வலிக்குது, நைட் 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். போகிற வழியில் திருநாய் இருந்ததுன்னா படவா கோபி அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார், போகாதீங்க, எதுக்காக 2 மணிக்கு போகிறீங்கன்னு கேட்குறாரு. யோ ஏதாவது வாயில் வந்துருமோன்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. அதாவது நைட் ஷூட் முடிச்சுட்டு 12 மணிக்கு ஒருத்தரம் வருவான் பஸ் பிடிச்சி, இல்லை கேபில் இறங்கி அவங்க வீட்டு தெருக்குள்ளே வரும்போது 8-9 நாய் இருக்கும். இப்போ நைட் ஷூட் முடிச்சுட்டு தெருவில் பார்த்து தூங்கினுமா இல்லை ஆஃபீஸ்லேயே தூங்கினுமா? இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேம்படாக ஒரு பங்களாக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு காரை வச்சுக்கிட்டு கார்லேயே போய்கிட்டு கார்லேயே வந்துக்கிட்டு, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு திருநாய்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணாது, அதுங்க பாவம் அப்படின்னு சொன்னால் எப்படி தானே தெரியல. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லியாச்சு, டெய்லி ஒருத்தரங்க கடி வாங்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்கள் சாகுது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிட்டு வரும்ல, பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு போயிட்டு வரனா கூட குழந்தைங்க பயப்பட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பற்றி இவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க பங்களாக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி தெரியுனே தெரில. இப்போ வேற வந்துட்டு இந்த சீரியல் நடிகை வந்துட்டாங்க, அந்த ஷோ சுத்தமாக பார்க்கவே இல்லை, வெறும் ப்ரொமோவை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
சந்தியா ஜகர்ல முடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க பேசின முழு வீடியோஸ் இருக்குது. அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக தான் பேசியிருப்பாங்க. பட் அதை பற்றி ஏற்கனவே நீயா நானாலும் பண்ணியாச்சு. அதுக்காக என்ன சொல்யூஷனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டாச்சு, எடுத்தாச்சு. இந்த இடத்துல கோபிநாத்தனும் ஜட்ஜெலாம் கிடையாது. நான் கூட ஒர்க் பண்ண அம்மு படவா கோபி அவங்க 2 பேருக்குமே எதிராக பேசியிருந்தார். தெளிவாக தான் பேசியிருந்தார். ஜட்ஜி மாதிரி அவர் ஒன்றும் முடிவை சொல்லலை. அதுக்கான என்ன விஷயங்களை பண்ணலான்னு கேட்டால், நீங்கள் ஜஸ்ட்டு வேக்சினேஷனை மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர்த்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. வேக்சினேஷன் மட்டும் போதுமா? வேக்சினேஷன் போட்ட டாக் வந்துட்டு கடிச்சதுன்னா எதுவும் ஆகாதா? அதாவது நோய் வராது, ரேபீஸ் வராது. பட் ஆனால் அந்த இடத்துல காயம் வரும் தானே. இதுவே ஒரு 2 வயசு குழந்தைக்கோ இல்லை ஒரு 2 வயசு குழந்தை நடக்காது, சாரி, ஒரு 10 வயசு குழந்தை இல்லை ஒரு 8 வயசு குழந்தை ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கடிச்சதுன்னா, ஏன் ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்குமே சரி கடிச்சு இழுத்துச்சுன்னா சதையோட, அப்போ எந்த பிரச்சனையும் வராதா? அதுவும் பயங்கரமான வலியை கொடுக்குற விஷயம் தானே. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த நடிகை என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் வந்துட்டு சொம்பு தூக்கிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோக்கும் நிறைய டாக் லவர்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டி வீடியோ போடுவீங்கன்னு தெரியும், இல்லை திட்டி வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்காக பேசினா பெட்ரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.